அப்ப ஜிஹாத் என்று சொன்னால் இறைவனுக்காக தன்னுடைய தன்னுடைய உயிரையும் தன்னுடைய மானத்தையும் தன்னையும் தற்காத்து கொள்வதற்காக இறைவனின் மார்க்கத்துக்காக இறைவனுக்காக இறைவனின் பாதையில் போராடக்கூடிய அறப்போருக்கு பேர் தான் ஜிஹாதே தவிர தீவிரவாத செயலுக்கு பேர் ஜிஹாது கிடையாது. ஜிஹாது வேறு, தீவிரவாதம் வேறு. அப்ப தீவிரவாதம்னா என்ன? அநியாயமா ஒரு உயிரை கொண்டா அது தீவிரவாதம், அநியாயமா ஒரு மனுஷனை அடிச்சா அது வன்முறை தீவிரவாதம். அந்த மாதிரி தீவிரவாதத்தை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஒமன் அஹியாஹா ஃபக அன்னமா அஹியன் அசத் ஜமியா, ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி ஒரு மனிதரை கொலை செய்தவர் கத்தலன்னாச ஜமியா கத்தலன்னாச ஜமியா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு மனிதரை கொலை செய்தவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதரையும் வாழ வைத்தவராக இருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதரை அநியாயமாக கொலை செய்தவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு உயிரை வாழ வச்சா எல்லா உயிர்களையும் வாழ வச்ச நன்மை நமக்கு கிடைக்குது. ஒரு மனுஷனை அநியாயமா கொலை செஞ்சா அவன் முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவனோ மொத்தத்துல மனித உயிர், ஒரு மனித உயிரை அநியாயமா நாம பறிச்சுட்டா, தீவிரவாத செயலை செஞ்சு ஒரு உயிரை அநியாயமா கொலை செஞ்சுட்டா அது உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களையும் கொலை செய்த ஒரு கொலை குற்றம் என்று இறைவன் தன்னுடைய வேதமான திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிமுக்குள்ள அடையாளத்தை சொல்லுகிறார்கள். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் என்றால் எவன் தன்னுடைய கரத்தாலேயோ தன்னுடைய நாவாலேயோ பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம். தன்னுடைய கரத்தால தன்னுடைய நாவால பிறருக்கு கஷ்டம் கொடுக்காதவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்துல தன்னுடைய கரத்தால் யாருக்கும் தீங்கிழைக்க கூடாது, தன்னுடைய நாவால் பிறருக்கு தீங்கிழைக்க கூடாது என்று சொன்ன இந்த மார்க்கத்தில் தீவிரவாதம் இருக்குமா என்று சொன்ன